வராருன்னு சொல்லிட்டு உங்களை பின் பண்றாங்க போல. அதை திரும்ப ஞாபகப்படுத்துறாங்க. யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. நீங்க தான் யாருக்குமே தெரியாது. ஓ! ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ட்விட்டர்ல ட்ரெண்ட் நான் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 18 படம் பண்ணியிருக்கேன். நடிகர் சங்கத்துல மெம்பரா இருக்கேன். நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ல மெம்பரா இருக்கேன். புரொடியூசர்ல மெம்பரா இருக்கேன். 15 படம் பண்ணியிருக்கேன். அப்போதுமே அப்போ விஜய் சார் க்ளோஸ் பண்ணீங்க. எனக்கு ஒரு பெரிய நலத்தோட உதவி ஃபங்க்ஷன் பண்ணேன். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே என் தலைவர் பாதி வழியில நிறுத்திட்டு, "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னாரு. "இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க" அப்படின்னாரு. "கழக தோழர்கள்லாம் இணைஞ்சு தான் செலவு பண்ணேன்" அப்படின்னேன். "ஏதோ என்ன வேணும்னு சொல்லு" அப்படின்னாரு. இன்னும் என் கண்ணிலே இருக்குது அது. ஒரு 8, 10 மணி இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆ இதுல காடையாம்பட்டி போற வழியில ஒரு ரிலையன்ஸ் பெட்ரோல் பங்க் லெஃப்ட் சைடு இருக்கு. நிறுத்தினோனே பயந்துட்டு இறங்கி, "சார் ஏதாவது தப்பு நடந்துச்சான்னு?" ஓரமானாரு. "இந்த மாரி நல்லா பண்ணியிருக்க சொல்லுங்கன்னாரு." "வேணாம் சார், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். படத்துல உங்க கூட ஒரே ஒரு சீன் வரும்னு அன்னைக்கு நான் சொன்னேன். அதை மனதில் வைத்துக்கொண்டு என் தலைவர் அவர்கள் ஜில்லா படம் வந்தபோது நான் போய் பார்த்துட்டு ஒரு ப்ராமிஸ் சொன்னீங்க சார், மறந்துட்டீங்கன்னு நீங்க சொன்ன உடனே, அப்படியா? ஓ ஆமாம்மா, வா மறந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் நேசனை கூப்பிட்டு, என் நண்பன் சேலம் மாவட்ட தலைவர் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த வாய்ப்பை பிடித்து கொண்டு தான் எவ்வளோ பெருசு நான் வளர்ந்தேன். என் தளபதி தான். இந்த நீங்க